என்னை உயர்த்தும் உள்ளங்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அம்பர்லா டாப்பு. இது வந்து 3 பார்ட்ஸ் அம்பர்லா டாப்பு. இப்போ வந்து இது வந்து உயரம் வந்து 3 மீட்டர் இருக்கும், அகலம் வந்து 34-35 இன்ச் இருக்கும். அந்த பிட்டு தான். சரி, இந்த பிட்டில் வந்து XXL அம்பர்லா டாப் வருமா ஆன்னு கேட்டாங்க. கண்டிப்பாக வரும். XXL அம்பர்லா டாப்பு, 3 பார்ட்ஸ் அம்பர்லா டாப்பு. கையும் முக்கால் கை வருமா கேட்டாங்க. கையும் முக்கால் கை வரும், அம்பர்லா டாப்பும் வரும். கவனமாக பாருங்கள். இப்போ வந்து இது வந்து உயரம் வந்து மொத்தம் 3 மீட்டர் இருக்கிறது, உயரம் வந்து 56 இன்ச் இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த அம்பர்லா டாப்புடைய உயரம் வந்து 46 இன்ச்சு. 46 இன்ச்சு வச்சு நம்ம ஒரு அம்பர்லா டாப் தைக்க போகிறோம். 46 இன்ச்சு முதல்ல வந்து கீழேருந்து, அதாவது பாட்டம், அதாவது இந்த துணியோடைய கீழேருந்து நீங்கள் உயரத்தை எடுத்துங்க. கீழேருந்து உயரம் 46 இன்ச்சுக்கு உயரம் எடுங்க. கீழேருந்து 46 இன்ச்சுக்கு உயரம் எடுத்துருக்கோம். மேலே வந்து சைடும் மடிப்பாக இருக்கணும், மேல் பாகமும் மடிப்பாக இருக்கணும். நம்ம எடுக்க போகிறது கீழே பாட்டத்துலேருந்து ஹைட்டு வந்து 46 இன்ச்சுக்கு ஹைட் எடுத்து நீட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து 3 பார்ட்ஸ் அம்பர்லா டாப்பு. இது பாருங்கள், மேலே கோடு போட்டிருக்கோம்ல, இங்கேருந்து 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 4.5 இன்ச்சுக்கு 15 இன்ச்சு உயரம் வர வரைக்கும் 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிகிட்டே வாங்க. அதாவது இந்த உயரம் 15 இன்ச்சு வர வரைக்கும் 4.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். 4.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த உயரம் பாருங்கள் 15 இன்ச்சு வரணும். 15 இன்ச்சு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இந்த மார்க் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுதான் 4.5 இன்ச்சு போடுங்க. 15 இன்ச்சில் வந்து நீங்கள் மார்க் ஸ்டாப் பண்ணுங்கள். இதோட பாட்டத்தில் வந்து 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இது பாருங்கள், இங்கே 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்க. 15 இன்ச்சு வரைக்கும் 4.5 இன்ச்சு, பாட்டத்தில் 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இது பாருங்கள், கட் பண்ண பிறகு இது பாருங்கள், ட்ராயிங் பண்ணதை கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும், இது மடிப்போடு இருக்கும், இது வந்து மடிப்பு இல்லாமல் இருக்கும். இந்த லாஸ்ட்டு வந்து கார்னராக இருக்கும். இந்த கார்னர் நம்மளுக்கு இந்த பக்கம் வரணும். இப்போ நம்ம கட் பண்ணும்போது இப்போ வந்து நம்ம பிட்டை தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மார்க்கெல்லாம் போடலை. இப்போ வந்து நம்ம XXLக்கு எப்படி நம்ம டாப்பு கட் பண்ணணுன்னு பாருங்கள். இந்த கரபாகம் இருக்குது பாருங்கள், கடைசியாக இந்த கரபாகம் இருக்குது. இந்த கரபாகத்தை எப்படி போடணுன்னு பாருங்கள். கீழே இருந்தது பாருங்கள், கீழே இது வந்து கீழ் பாகமாக பாட்டத்தில் இருந்து பாருங்கள். இதை அப்படி திருப்பி மேலே வச்சுக்கோங்க. பாருங்கள், கரபாகம் வந்திருக்கு. கீழே அந்த பாகத்தை எடுத்து நீங்கள் மேல் பக்கம் ஷோல்டர் பக்கமாக இதை வச்சுக்கணும். பாருங்கள் இப்படி வைக்கணும். கரெக்டாக இது 4த்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வைங்க. இந்த 4த்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கரெக்டாக வைக்கணும். இப்போ மார்க் பண்ணுங்கள். இது XXL. நெக்கு பாருங்கள், 2.5 இன்ச்சு நெக்கு, ஷோல்டர் 7 இன்ச்சு. அதே மாதிரி ஹார்மோலும் 7 இன்ச்சு. 7 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள், கோடு போடுங்க. இப்போ செஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு 48, அதாவது XXLக்கு வந்து 48 வேணும். அதில் 4ஆல் டிவைட் பண்ணால் 12. இது ரெடி அளவு.
எக்ஸ்ட்ரா வந்து விட்டுக்கலாம், 1.5 இன்ச் விட்டுக்கலாம். இங்கே ஹார்மோல் வரைஞ்சிக்கலாம். இப்போ இடுப்பான வந்து 11 வச்சுக்கலாம். அதாவது செஸ்ட்டு 12 வைக்கும்போது இடுப்பு 11 வச்சுக்கலாம். இடுப்பு வந்து 14 இடுப்பு வைங்க. 14 இன்ச்சில் பாருங்கள், 14 இன்ச்சுக்கு சும்மா மார்க் போடுங்க. இந்த இடத்துல 11க்கு மார்க் போடுங்க. இது வந்து தனியாக தான் இருக்கும், அதுக்கப்புறமா தான் நம்ம அட்டாச் பண்ணணும். அதனால் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். 11 கரெக்டாக வைக்கல. கரெக்டாக வச்சதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கே மாறுது பாருங்கள். 11, அதாவது இது 12, இது 11. அதே மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ரா அளவு. இப்போது இது வந்து அம்பர்லா டைப்பாக இருக்கிறதுனால இங்கேருந்து நம்ம இப்படி ஃப்ரீயாகவே நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி, இது எக்ஸ்ட்ரா அளவு. கீழே பாட்டத்தில் மட்டும் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். 1.5 இன்ச்சு கீழே வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஷேப்பாக கரெக்டாக பாட்டத்தை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு மேலே இந்த 1.5 இன்ச்சுக்கு அப்படியே க்ளோவாக வாங்க. 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். கட் பண்ண பிறகு பாருங்கள், அந்த ஷேப் இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும். நீங்கள் இந்த அம்பர்லா டாப் வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கவங்களுக்கு கூட உங்களுக்கு வந்து வயிறே தெரியாது. நீங்கள் இந்த அம்பர்லா டாப் தைச்சி பாருங்கள். XXL இருக்கவங்க யாருமே, நிறைய பேர் வந்து கட் டாப் தான் தைச்சிப்பீங்க, வயிறு தெரியுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த அம்பர்லா டாப் மாதிரி தைச்சி பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் XXL 48 இன்ச்சு, அதாவது 46 இன்ச்சு செஸ்ட் இருக்கவங்க கூட இது நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த வயிறே தெரியாது உங்களுக்கு. இது ட்ராயிங் பண்ண பிறகு பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணலாம். அடுத்தது நெக்கு பாருங்கள், நான் இங்கே 2 இன்ச் வச்சுருக்கேன். கீழே இறக்கம் வந்து 6 இன்ச் வைக்கிறேன். 6 இன்ச்சு வச்சுட்டு இவங்க வந்து என்னுடைய கஸ்டமர் தான். இவங்க சுத்தூரம் எனக்கு பால்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க, கழுத்து சுத்தூரம். அதனால் கொஞ்சம் ரவுண்டை கொஞ்சம் ப்ராடாக வச்சுக்கலாம். ப்ராடாக வச்சுட்டு இங்கே பால்ஸ் வரும். இங்கே வந்து சுத்தூரம் வந்து பால்ஸ் வரும். பால்ஸ் வந்து சுற்றி நெக்கு வச்சதுக்கப்புறம் பால்ஸ் வச்சுக்கிட்டோம். சுத்தூரம் பால்ஸ் வரும் வச்சுருக்கேன். பின்னாடி வந்து அவங்க இறக்கம் கேட்டிருக்காங்க, அதாவது நாட்டு வைக்கிற மாதிரி. அதனால் ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணிடலாம், ஒன்றாவே கட் பண்ணிடலாம். பேக்கை தனியாக எடுத்துகிட்டு பண்ணிக்கலாங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வச்சுட்டு கொஞ்சம் ப்ராடாக ரவுண்டு, இது ரவுண்டுன்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் ப்ராடாக வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம், இப்போ பாருங்கள் தனித்தனியாக தான் இருக்கும். இது ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். தனித்தனியாக தான் இருக்கும் இது. இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு, ஃப்ரண்ட்டு எடுத்துகிட்டு பேக்கை வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கிக்கலாம். ஏன்னா நாட்டு வைக்க போகிறேன். இன்னும் ஒரு 1 இன்ச்சு, 6 இன்ச்சு வச்சுருவோம். 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அகலம் பண்ணாலும் ஓகே தான். கொஞ்சம் அகலமாக இருக்கவங்க தான் இவங்க, அகலம் பண்ணாலும் ஓகே தான். இப்போ இங்கே நம்ம நாட்டு வைக்கணும். நாட்டு வைக்கணும்னா மார்க் பண்ணிவிடுவேன். இப்போ இங்கே நாட்டு பாருங்கள், ஃப்ரண்ட் இப்படி இருக்கும். இந்த சைடில் இருக்குது பாருங்கள், 4 துண்டு இருக்கும். இதில் வந்து ஃப்ரண்ட்டுக்கு 2, பேக்குக்கு 2 நீங்கள் இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1 ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஷேப் தெரியும். அதே மாதிரி உள்ளாழம் கட் பண்ணிக்கணும். அதாவது ஃப்ரண்ட்டுக்கு பாருங்கள், ஃப்ரண்ட்டுக்கு 2 எடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு உள்ளாழம் கட் பண்ணுங்கள். ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள். பண்ணிவிட்டு உள்ளாழம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஸ்லீவு. நம்ம 45 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு பிறகு மீதி துணி இருந்தது பாருங்கள், இதுதான் ஸ்லீவு. இதில் வந்து நம்ம முக்கால் கை கட் பண்ணலாம். ஹைட்டு வந்து 15 இன்ச்சு கேட்டிருக்காங்க. 15 இன்ச்சுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 16 இன்ச்சு தருங்க வச்சுட்டு இது மடிப்பு பாகம். இங்கே வந்து கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சம் ஒட்டு போட்டுக்கோங்க. கீழே வந்து கையுடைய அகலம் வந்து 12க்கு 6 இன்ச்சு விட்டுட்டு 6 இன்ச்சு ரெடி அளவு, ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். இந்த அளவும்
நம்ம ஹார்மோல் அளவும் கரெக்டாக இருக்கணும். ஹார்மோல் அளவும் இந்த அளவும் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் இங்கே மட்டும் கொஞ்சோண்டு இப்படி ஓட்டு வரோம். ஏன்னா நம்ம ட்ரிபிள் எக்ஸல் தைச்சிருக்கோம், ட்ரிபிள் எக்ஸில் முக்கால் கை வேறு தைச்சிருக்கோம். அதனால நம்மளுக்கு இது பத்தாது. கொஞ்சோண்டு பாருங்கள், நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இப்படி பாருங்க. நாலு இன்ச்சு கம்மியாகட்டும். அதாவது மேலேருந்து 4 இன்ச் கம்மியாகட்டும். பாருங்க, இங்கேருந்து 4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஒரு ட்ராயிங் போட்டுக்கோங்க. இந்த அளவு பாருங்கள், இது பாருங்க, இந்த ஹார்மோல் அளவு இதில் நம்மளுக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குங்க. இங்கே நம்ம தைச்சிடுவோம்ல, தைக்கிறதுக்காக இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி கை வச்சு பாருங்கள் பாருங்க. கரெக்டாக இருக்குது பாருங்க. கரெக்டாக இங்கே இருக்குது பாருங்கள். கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம இங்கே ஒட்டி எதுவும் போட தேவையில்லை. இங்கே கட் பண்ணி பண்ணிட்டோம். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் உள்ளான கண்டிப்பாக வரையணும். ஸ்லீவுக்கும் வரையணும், நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஹார்மோலும் வரையணும். அதாவது ஸ்லீவுக்கும் ஒரு பக்கத்துக்கு உள்ளான வரையணும். இப்படி பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து வச்சுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு இப்படி கம்மி பண்ணிக்கோங்க. 2 பக்கமாக பிரித்து வச்சுட்டு ஒரு பக்கத்துக்கு உள்ளான கட் பண்ணிக்கோங்க. உள்ளான கட் பண்ணிட்டு அந்த இடத்த மார்க், அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு இதுதான் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ண சொல்லிட்டு ஒரு அர்க்காத்து போட்டுக்கலாம். வச்சுக்கேன் 2 பீஸையும் இந்த பக்கமும் ஜாயின் போது டைப்பு தச்சு நான் நன்றி.